Hi, hello, and welcome to Expand with me, Praveen Samuel. And today we're going to meet one extraordinary music band. Obviously, they are totally different from others. And yes, here we go. Really very cool and excellent. Already I told they are very different. Obviously they are very different. And hi, hello, how are you all? Hi, fine. Okay, and let me introduce you about your band. Cool. We are a band called Ragas in a Rakshas Mind. My name is Naren. We have here Joe, our guitarist. Hi. Arun, our drummer. Hello. Yeah, I'm Solomon. I'm the director for the music album. Hi, I'm Sriram. I play the guitar. As you can see, Okay, we can see. And tell me what you're going to do for us today. Today we're just gonna play a song from the album, and also we're just gonna talk about the making of the video. Okay, the song is our own composition. Yes, I think Narayan is our lyrics. He wrote the lyrics and also the composer of the song. So I think it'll be better Narayan talk about it. Okay, Naren, tell me how you feel about this band and album. Okay. See, we are a new band that we've been doing music for quite some time individually, but we are now together. We formed the Ragas and Rakshas Mind. This is our first debut song together. It's called Kadal Varum. It's a song of hope. It's a song of love. For love beyond barriers, beyond time and distance. காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் காதல் என்ற சாபம் தன்னில் வாழும் போது சாக வேண்டும் காதல் என்ற மாயம் தன்னில் சாவின் பின்பும் வாழ்ந்திருப்போம் வாழ்க்கை வாழ வேண்டும் உன் மூச்சின் காற்றிலே பாவை கண்கள் திரும்பி பார்க்க போராட்டம் நாட்டிலே வாழும் வாழ்க்கை வாழ வேண்டும் உன் மூச்சின் காற்றிலே பாவை கண்கள் திரும்பி பார்க்க போராட்டம் நாட்டிலே வாழ்க்கை மாற்றுமா என்னை நீக்கவா உன் கண்கள் என்னை பார்த்ததாலே என் உறக்கம் தொலைந்ததே நியாயமா காதல் வரும் என் மேலே வரும் அது காலம் வரும் மிக வேகம் வரும் காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் என் உள்ளம் முழுதும் உனது நினைவு இருப்பது புரியுதா என் நேரம் காலம் உனது நிழலை தொடர்வது தெரியுதா என் உள்ளம் முழுதும் உனது நினைவு இருப்பது புரியுதா என் நேரம் காலம் உனது நிழலை தொடர்வது தெரியுதா வானம் நீளமா வாழ்க்கை நீளுமா உன் நிழலினோடு சிரிக்க சிரிக்க என் உறக்கம் தொலைந்ததே நியாயமா காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் காதல் என்ற சாபங்கள் வாழும் போது சாகவே
வேகம் வரும் காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் காதல் வரும் என் மேலே வரும் அந்த காலம் வரும் மிக வேகம் வரும் ரீலி இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லவ்னு கூட சொல்லலாம். நீங்கள் தானே இதோட காம்போசர்? இது கம்போசிஷன் பண்ணியிருக்கேன் நான். இதோட லிரிக்ஸும் எழுதுனது. ஓகே ஓகே. இந்த சாங்ல பயங்கரமான ஒரு லவ் இருந்தது. இதோட பயங்கரமான ஒரு லவ். அதோட இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது சும்மா வந்துடாதுல்ல. ஏங்க இப்போ வயசு ரொம்ப ஆயிடுச்சுங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை, இந்த வயசுலயும் லவ்ன்றது எல்லாருக்குமே வரலாம்ல. ஸோ உங்களுக்கு எதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சாங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுது? இது ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒரு நாள். அப்போது ஒரு நிறைய குழப்பங்கள், நிறையா யூ லைஃப்ல யூ ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் சில டைம்ஸில். ஸோ அந்த இதில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எழுதணும்னு ஏர்ஜ் வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு எழுதி, கிட்டத்தட்ட 10 years ஆச்சு நான் இதுக்கு முன்னாடி மியூசிக்கில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி. அன்னைக்கு திடீர்னு இட் ஜஸ்ட் கேம் டு மீ அண்ட் உட்காந்து ட்ரெயினில் எழுதி முடிச்சிட்டேன். வெளில வந்தேன், என்னோட பேண்டை கூப்பிட்டோம், வி ஜஸ்ட் மேட் திஸ். சரி, ஓகே. இந்த சாங்கை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க கொடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ரியாக்ஷன் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை பண்ணலாம் அதுக்கப்புறமா அவுட்புட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, இது நல்லா இருக்குன்னாங்க. சி ஆல் ப்ரொஃபஷனல்ஸுங்க, ஸோ வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஸோ ஜஸ்ட் ஃபன். ஓகே, இந்த சாங் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அவங்களாம் நிறைய ஒரு காமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட் கமெண்ட், தென் ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்லாம் இருந்திருக்கும். யா, இது நாங்கள் யூடியூப்ல லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போது 12th of February லான்ச் பண்ணோம். 2 நாளில் வந்து 1500 ஹிட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பீப்புள் லைக் இட். தேர் சம்திங் அபவுட் இட் தட் தே லைக். என்ன கிரிட்டிக்னு கேட்டிங்கன்னா தெரில. எங்களது இளையராஜா ஸ்டைல் மியூசிக்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இளையராஜா. ஸோ அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு வெஸ்டர்ன், ஒரு மாடர்ன் கான்டெம்பரரி ஸ்டைலில் வி ட்ரைங். அதான் எங்களோட கைண்ட் ஆஃப் மியூசிக். ஓகே, நீங்கள் இந்த காம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொன்னதுக்காம அவங்க கொடுத்த ஒரு காமெண்ட்ஸ் செம்மையா இருக்குதுன்னு சொன்னாங்களா, இல்லைனா ஓகே பண்ண அவுட்புட் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களே கேளுங்களேன் அவங்க கிட்ட. நீங்கள் தாங்க சொல்லணும். நாங்கள் கம்போஸ் பண்ணி அவர் பண்ணார், நாங்கள் ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். யூ ஹேவ் டு டெல் அஸ் எப்படி வந்திருக்குன்னு. இல்லை கண்டிப்பா வந்து சாங் ரொம்பவே சூப்பரா இருந்தது. லவ் பண்ணாதவங்களுக்கு கூட லவ் பண்ணலாம்னு தோணும் போது. நான் லவ் பண்ணல, நான் கூட லவ் பண்ணலாம் போது, அந்த மாதிரியா இருக்கு ஒரு சாங். சூப்பரான ஒரு சாங். இப்போ மெசேஜ் பண்ணிருந்தீங்களா அவங்களுக்கு அந்த சாங் இது பண்ணீங்களா இல்லை மெஸ்? வெல்கம் டு எக்ஸ்பேண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட RRM ஃபீச்சரிங் சால்மன் ட்விஸ்டர்ஸோட இன்னும் சில முக்கியமான பில்லர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த ஆல்பத்தோட டைரக்டர் அவர்கிட்டே கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இவங்களோட பார்ட் இதில் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்கள யாருன்னு சொல்லி. சதீஷ் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஹி ஹெல்ப் மீ அவுட் வித் தி லொக்கேஷன்ஸ். அப்புறம் ஒர்க் பண்ணும் போதே ஹி வாஸ் டுகெதர். இவர் மிஸ்டர் பரந்தாமன் ஃப்ரம் ஸ்டுடியோ ட்ரீம் மேக்கர்ஸ். ஹி இஸ் எடிட்டர் ஆக்சுவலி. Vijay Verma, who's actually quite famous in movies, couple of movies he's actually done. He's done the male casting down there. அதுக்கப்புறம் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் பார்த்த மாதிரி முன்னாடி நிறைய சொன்ன மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் நாட் ஆக்சுவலி ப்ரொஃபஷனல்ஸ், லைக் வி கேம் டுகெதர் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, தட்ஸ் ரியலி கூல். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆல்பமில் நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இப்போ வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த ஆல்பத்தில் பயங்கரமான ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட வியூவில் நீங்கள் பார்த்தது என்னது? இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இங்கே மார்னிங் 4 o'clock டேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ போன ஸ்பாட், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் சொன்னதுலேயே தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்போடு இருக்கணும் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க, இதில் ஒர்க் பண்ணதில் எப்படி இருந்துச்சு, உங்களை எந்த அளவுக்கு உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்கு இவங்களாம் வச்சுக்கிட்டாங்க, உங்களோட பார்ட் என்ன இதில்? நான் தான் எடிட்டர். இதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலி எடிட்டர் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வீடியோ ஃபில் பண்ணணும். இவங்க கரெக்டாக என்ன லிரிக்ஸுக்கு அழகாக மேட்ச் பண்ணி கொண்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஷார்ட் நேம்லாம் அழகாக பிரித்து அவங்களே ஓகே டேக்லாம் எடுத்து பார்த்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்ததால என் ஒர்க் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிரெக்டர் நீங்க சொல்லுங்க. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு என்னால பாதி தான் சொல்ல முடியும், அதுல ரொம்ப இன்வால்வ் ஆனது எங்களோட டைரக்டர் தான் சொல்லிட்டு. ஸோ அதுல அவர் சொல்லாம விட்ட நிறைய விஷயங்கள் இதுல பெஸ்ட்டான விஷயம் இந்த ஆல்பம்ல லைக் ஒர்க் பண்ணதுல இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? இல்லை இதில் சாங்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலாக இதில் ஒரு 3 ஃபேஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சாங்கில் வி டேக்கன் அபவுட் மியூசிக், ஒரு பேண்டை வச்சு டான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அப்புறம் கொஞ்சம் மாண்டேஜஸ் ஷார்ட்டஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எதுவுமே ப்ரொஃபஷனல் பீப்புள் இல்லாதனால இந்த கன்சர்ன் வி ஹேட் இஸ் ஹவு டு கெட் பர்மிஷன், எங்கே ஷூட் பண்ணலாம், இது மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு விஷயம் நாங்கள் விச் இஸ் குவைட் சேலஞ்சிங் அண்ட் ஆல்சோ பேரியர் வாஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஸோ இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய ஷார்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் வேறு மாதிரி எடுத்து அது நல்லா ரீச் ஆச்சு. இந்த சாங்கில் வந்து நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது அந்த ஷார்ட்டுக்கு. அப்புறம் வந்து இதில் டான்ஸ் வந்து இட்ஸ் கால் சாலமன் ட்விஸ்டர்ஸ். நீங்கள் முன்னாடி இன்ட்ரோ கொடுத்த மாதிரி தேர் ஃப்ரம் அனானிவஸ் இஸ் மை ஓன் பேண்ட். தேவ் ஆக்சுவலி ஃபீச்சர்ட் இன் திஸ். நாங்கள் ஷூட் பண்ணதே வந்து ஒரு 2 hours தான் அவங்களோட. because they were all into dance and I'm also into dance. It was quite easy. Music நல்லா ப்ரிப்பேர் இருக்கனால it was very easy to sing and take it across. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஓகே ஓகே. அப்போ நீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். டான்ஸ், மியூசிக், லைக் எல்லா ஃபீல்ட்லயும் பயங்கரமா இருக்கீங்க. சரி, அப்புறம் எங்களுக்காக இன்னைக்கு வேற ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அதுக்கு தான் இப்போ நரேன் ரெடி ஆயிட்டு இருக்காரு. he will be on screen. ஓகே, கண்டிப்பா இன்னொரு பயங்கரமான ஒரு சூப்பரான சாங் இவங்க நம்மளுக்காக இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறாங்க. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காலங்களது கரையுமா, தூரங்களது துளையுமா, உந்தன் சிரிப்பினில் என்னை மறக்கிறேன், உந்தன் விழிகளில் என்னை தொலைக்கிறேன். வேண்டாம் போ, 1 2 3 வேண்டாம் போ காதே, நீ வேண்டும் வேண்டும் வா அன்பே, வேண்டாம் போகாதே என் தோளில் சாயவா அன்பே. இன்று மழை உண்டோ, நெஞ்சம் நனையுமோ, மின்னல் தெரிக்குமோ, மேகங்கள் உருகுமோ, விண்ணை வெறுத்தது வேகத்தால் விரைந்தது என்னை சுழலுமோ, நெஞ்சம் சுவைக்குமோ. நிஜமாலே உங்களோட சாங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடியே இளையராஜா சாரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் நீங்கள் வந்து சாங்கெல்லாம் வந்து ஆப்வியஸாக எல்லாருமே அதுலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. சரி, அவருக்குள்ளே வந்து பிடிச்ச ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு சாங் அப்படின்னா நீங்கள் எந்த சாங் சொல்லுவீங்க? அது எங்களுக்காக இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி வர காமிக்கணும், நீங்கள் அதனால யோசிச்சு பேசணும். இல்லை அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இளையராஜாவோட மியூசிக் இல்லாமல் இன்னைக்கு எந்த கம்போசரும் இங்கே கிடையாது. அட்லீஸ்ட் நாங்கள் அவரோட ஒரு ஞாபகார்த்தமாக we've already done couple of shows பண்ணிட்டு இருக்கோம். கலியுகாஸ் என்ற பேரில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர 10th of April இந்த வருஷம் மியூசிக் அகாடமியில் we have another show, இளையராஜா சாங்ஸ். பட் இட்ஸ் அ ட்ரிபியூட் டு மலேசியா வாசுதேவன். அவர் மாதிரி ஒரு கிரேட் சிங்கர் வந்து திருப்பி எப்போ பார்ப்போம்னு தெரியல. ஸோ அவரோட 25 சாங் எடுத்து 25 சாங்ஸ் எடுத்து we are performing. எல்லாமே கஷ்டமான டிஃபிகல்ட் பட் கிளாசிக் நம்பர்ஸ் ஆஃப் மலேசியா வாசுதேவன் இளையராஜா காம்பினேஷன். இது இல்லாமல் we do வெறும் பிஜிஎம்ஸ், அதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்டல். இப்போ என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக சினிமா பாட்டு அதே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரீ ரெக்கார்டிங், படத்தில் இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரீ ரெக்கார்டிங்கை இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்போம். ஓகேவா? அதுதான் வந்து இந்த கலியுகாஸ்ன்ற பிராண்டோட ஒரு யூனிக் ஐடென்டிட்டி அது. ஸோ பிஜிஎம்ஸ் ஒரு 10 பிஜிஎம், 25 பாட்டு, 10th of April மலேசியா வாசுதேவன் ஷோ, மியூசிக் அகாடமி. ப்ளீஸ் பி தேர். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக ஒன்றா இருக்கோம். 50 உன் கூட நான் சொல்லலை, நாங்கள் எங்கே வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கோம். ஸோ நாங்கள் அப்போது எப்படி இருந்தோமோ, எல்லாரும் ஒரு வெவ்வேறு திசைகள் மாறினாலும் எங்கள் பயணம் ஒன்று தான். ஸோ இந்த உறவுகள் எப்பொழுதும் தொடரும், இது முடிவல்ல ஆரம்பம் அப்படின்ற நோட்டில் we are just going to give you a song. உறவுகள் தொடர்கதை,
உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. தேங்க்யூ ரொம்பவே சூப்பராக பாடினீங்க. எல்லா சேனல்லையும் பிச்சு உதறீங்க. நீங்கள் சொல்ல போனால் செம்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. உன் பக்கத்தில் உட்காந்துருக்க பவர் பிரவீன் எங்களுக்குலாம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆல் தி பெஸ்ட். அந்த நடுவாள கம்பெனில விட்டுட்டு அவளுக்கு மட்டும் செய்யும். அடிங்க போங்க, அவ்வளோதான். அப்படி வாங்க அப்படி கிடையாது. தொலைவிஜி ஓகேவா? ஷோ ஆரம்பிக்கும் 1500, இப்போ 1600. நீங்கள் தான் சொல்லணும் பிரவீன். இல்லை அது நீங்கள் சொல்லிட்டீங்களா? இல்லை என்னோட பவர் தான். ஆப்வியஸாக என்னோட பவரில் இன்னும் பயங்கரமாக போகிறீங்க நீங்களாம். அது உன் கண்ணாடி பவர் பற்றி கேட்டேன், நீ என்ன சொன்ன புரியல. இல்லையே, ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கே. அஸ் அ டைரக்டராக நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் எவ்வளோ பெரிய ஆல்பம்ஸ்லாம் இன்னும் எத்தனை ஆல்பம் பண்ணும், எந்த மாதிரி ஒரு ஜானர்ஸ்லாம் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ லாஸ்ட்டு பாடின பாட்டே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஜர்னி இஸ் கோனா கண்டினியூ. இப்போ இன்று மலை உண்டோ சாங் வந்து வி கோனா டேக் தி வீடியோ ஃபார் தட். ஸோ அதுக்கு நான் இது பண்ணி எங்களுக்கு ஆக்சுவலாக வி காட் வெரி குட் ரெஸ்பான்ஸ். நிறைய சொன்ன மாதிரி இது 1500 கிளிக்ஸ், 1600 இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது. ஸோ வி வாண்டட் டு டேக் another 10 more songs. கண்டிப்பாக இது பண்ணுவோம். வி வுட் ட்ரை அண்ட் ரிலீஸ் தட் டியூரிங் அவர் கான்சர்ட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாகவே இது நிறைய மியூசிக் லவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த ஷோவை நீங்களாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணீங்க. செம்மையான ஒரு டேவாக இருந்தது. இந்த பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க பண்ண போகிற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இதோட வேற ஒரு சூப்பரான ஒரு பேண்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை until then bye from Praveen Samuel along with the band. Ragas in Raksha's mind. 1 2 3 go. தலையாட்டு சதீஷ், இங்கே பார்க்காத, நல்லா பேங் பண்ணுங்க தலையா. ஏய் பேங்கிங் பேங். ஜம்ப் 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 விமல் ஜம்ப் ஹையர். சுகோண்ணா நல்லா ஆட்டுங்க, தலையாட்டுங்க. அந்த லீட் பண்ணு விமல் லீட். தூக்கு அப்படியே தூக்கு, மேலே தூக்கு. கட் அப்படியே வாங்க. இப்போ அப்படியே திரும்ப கேமரா அப்படியே லைட்டா, அவ்வளோதான். அப்படியே வாசி, அப்படியே ஆடிட்டே பண்ண அப்படியே நீ டான்ஸ் ஆன மாதிரியே பண்ணு. டான்ஸ் ஆன மாதிரி